பக்தியொலி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். உங்களுக்கு வயிறு வலி இருக்கு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், வயிற்று வலிக்குது, இல்ல அல்சர் இருக்குங்கிறாங்க. எனக்கு அல்சர் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இல்ல வயிற்றுல பெப்டிக் அல்சர் ஆபரேஷன் பண்ணியாச்சு, ஆல்ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே இப்பதாங்க சொல்லியிருக்காங்க டாக்டர், கேன்சர் லைட்டா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேங்க. இப்போ அதெல்லாம் ஃபுல்லா கியூர் ஆகிறதுக்கு என்னங்க பண்ணோம்? அதாவது வயிறுக்கு மட்டும் எங்க போகணும் அப்படின்னா காளஹஸ்தி. என்னங்க காளஹஸ்தி ராகு கேது ஸ்தலம் தானே, ராகு கேது ஸ்தலம் தான் மட்டும் இருக்கணுமா? வாயுஸ்தலம் இருக்கக்கூடாதா? அங்க போய் நீங்க பரிகாரம் பண்ணணும். ராகு கேதுக்கு பரிகாரம் தனி. இந்த பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள். நேர போய் காளஹஸ்தி கோயிலுக்கு போங்க. யாருக்கு வயிற்று வலி இருக்கோ, ஆனா இப்பதான் எனக்கு இப்பதான் கேன்சர் சொல்லியிருக்காங்க, நான் போலாம், என்னால போக முடியும் அப்படிங்கிறவங்க தயவு செய்து காளஹஸ்தி கோயிலுக்கு போங்க. என்னைக்கு போகணும் தெரியுமா? திங்கட்கிழமை போங்க. திங்கட்கிழமை போய் அந்த கோவில்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை வயிற்றுல? எனக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள், எது சாப்பிட்டாலும் கேஸ், கிழங்கு சாப்பிட்டாதான் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு சாப்பிட்டுட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு வயிறு உபிசம் ஆயிரும். அது எதனால என்னே தெரியல. எல்லாரும் ஒன்றும் இல்லை கேஸ் வாமாதுன்னு எத்தனை மாத்திரை சாப்பிட்றது கேஸுக்கு? தர்றன்னு ஒரு ஏப்பம் வரும், ஜீரணமே ஆகாது. அப்படிங்கிறவங்கெல்லாம் நேர உங்களுக்கு என்ன பிரச்சனை? பெப்டிக் அல்சர் பிரச்சனை முடிஞ்செடுத்து இருந்தாலும் அங்க போய் நன்றி செலுத்திட்டு வரணும். ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, பரவாயில்ல, ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தது எது சாப்பிட்டாலும் வயிற்றுல நிற்க மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் எது ஒண்ணு போட்டா லூஸ் மோஷனா போயிடும். அது டாக்டர்கிட்ட எல்லாம் போய் பார்த்தாச்சு, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. என்னன்னு தெரியல. இது மாதிரி பல பிரச்சனைகள் வயிற்றுல இருக்கா? நேர யார் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, திங்கட்கிழமை போய் காளஹஸ்தியில போய் அந்த தெய்வத்தை போய் லிங்கம், அதாவது சிவபெருமான போய் தரிசனம் செய்து விட்டு ஒரு அர்ச்சனை, யாருக்கு வயிறு பிரச்சனையும் அவங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு, தேங்காய் உடைச்சு தானே அர்ச்சனை பண்ணுவீங்க, அர்ச்சனை பண்ணிட்டு அங்க கொடுக்கிற ஒரு விபூதியை எடுத்துட்டு அந்த கோவில்ல ஒரு பிரதட்சணம் பண்ணுங்க. 3 சுத்து சுத்திட்டு அந்த கோவில்ல உட்காந்து உங்களுடைய பிரச்சனைகளை மனசார சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். எனக்கு வயிற்றுல இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை தீரணும், சீக்கிரமா எனக்கு தீர்த்து கொடு. டாக்டர் கொடுக்கிற மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிட்டாலும் கடவுளுடைய அனுகிரகம் கிடைச்சதுன்னா அந்த மாத்திரை சீக்கிரமா வேலை செஞ்சு உங்களுக்கு அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய பிரச்சனையை நீக்கணுங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்ப அந்த பகவானை வேண்டிட்டு ஒரு சுத்திட்டு காளஹஸ்தில இருந்து கிளம்பி நேர வீட்டுக்கு வந்துருங்க. வீட்டுக்கு வரீங்க, கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுதா? திரும்பி போங்க. அதே திங்கட்கிழமை சூஸ் பண்ணி போயிட்டு அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா கடவுளால் முடியாதது எதுவுமே கிடையாது. கடவுள் நினைச்சா நமக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். கடவுள் நினைக்கிறதுக்கு என்ன பண்ணும்? நாம தான் போய் கேட்கணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கு, அத எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடு. கேட்டால் தான் கிடைக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். கரெக்டா? கேட்டாதானே கிடைக்கும். ஒரு குழந்தை அழுகிறது என்றால் அம்மாக்கு தெரியும் இந்த குழந்தை பாலுக்கு அழுதுன்னு, அது கை குழந்தையா இருக்கணும். பெரிய குழந்தை ஆயிடுச்சு அழுதுன்னா, என்னப்பா என்ன வேணும் உனக்கு? பசிக்குது, சோறு போடு, அப்பதான் போடுவாங்க. கேட்டுங்களா? அப்ப சிவபெருமானிடம் போய் மன்றாடி கேட்க வேண்டும். ஐயா வந்துட்டேன், வயிற்று வலிக்குதே, காப்பாத்தி விட்டுரு, அப்படி கேட்க கூடாது. போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு சுத்திட்டு உட்காந்து நிதானமா எதையுமே செய்யுங்க. உட்காந்து அந்த கடவுளை மனசுல நினைச்சு கொண்டு பிரார்த்தனை பண்ணி, எனக்கு வயிறு வலிக்குது, பெப்டிக் அல்சர், என்னன்னே தெரியல, இந்த மாதிரி வயிறு வலிக்குதுன்னு சொன்னீங்கன்னா அந்த சிவபெருமானுடைய கடாட்சம் கண்டிப்பா உங்களுக்கு நிவர்த்தி செய்து விடுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனா ஒரு தடவையாவது போயிட்டு வரணும். என்னால போக முடியாது, ஒரு வீட்டுல போட்டோ வச்சு கும்பிடலாமா? போயிட்டு வந்தா தான் நடக்கும். ஒரு தடவை செலவு பண்ணிட்டு போங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லைல்ல. இங்க எங்கேயோ போறோம், ஒரு தடவை போயிட்டு காளஹஸ்தியில போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் தான். ஒரு கோவிலுக்குள்ள போனாலே ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். போயிட்டு வாங்க. உங்களுடைய வியாதியை, உங்களுடைய நோயை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள்.
செய்றீங்களா? போயிட்டு வாங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தியொளி நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.